கர்மா ஈஸியா பூமரங்னு ஒரு பழமொழி இருக்குது. அது எப்போதுமே உண்மை அப்படிங்கிறது பல இடங்கள்ல நிரூபணமாயிருக்கு. நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நடந்துடும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு திரும்ப அடிக்குது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்னு தமிழில் அழகாக சொல்லுவாங்க. அது ரம்யாவுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது ப்ரோமோ இன்னைக்கு போட்டிருக்கேன். அந்த ரெண்டாவது ப்ரோமோவும் ரம்யாவை பற்றி தான் போட்டிருக்கேன். அப்படி என்னடா இன்னைக்கு ஒன்றுமே இன்னமும் அந்த டாஸ்க் ஆரம்பிக்கலைங்க. அதாவது வீட்டில் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஏதோ வேலைகள் நடக்குது போல். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இவங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் அரோரா இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரோராவுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அரோராவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல. டாஸ்க் ஆரம்பித்து அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, உள்ளுக்குள்ளே என்னென்ன கலவரம் வரப்போகுது, யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறமா தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விஷயம் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயத்தை தான் ஐ திங்க் இன்றைக்கி டாஸ்கே இந்த ஸ்டார் பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் தான் போல் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும்போது தான் ரம்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று மாதிரி இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அந்த ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கல, இப்போவே கொடுக்குறாங்க போல். அதுக்கான போர்டு தான் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரமாக ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போது ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு என்னுடைய டீமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்கள் டீம் ஹெட்டு சொல்கிறாருல நான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி, அவர் வேலை செஞ்சு தான் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா நேற்றுக்கு ரம்யா நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, என்டர்டெய்னிங்காக இருந்தாங்க. விக்கல்ஸ் பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது உண்மை, ஏற்றுக்கிறோம், மறுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதுக்கப்புறமா ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் முடியலை அரோரா, என்னால் முடியலை. ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளால் அவங்க சொல்கிற காரணங்களில் வார்த்தைகளால் குத்துறாங்களாம். யார்? ரம்யாவை குத்துறாங்களாம். என்னால் முடியலை. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நானும் தைரியமாக இருக்கணும், நானும் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக இருந்தாலும் இந்த வீடு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள உடைச்சிரும். நம்ம தர்பீஸ் அதுக்கு விதிவிலக்கு தான். அந்த ஒரு ஆள் அவனை மனுஷ கேட்டகரியிலே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனோட எல்லா இன்டர்வியூவும் நான் உட்காந்து பார்த்தேன். கொஞ்சமாச்சும் அவன் பண்ண தவறுகளை நினச்சி வருந்துவான் அப்படின்னு பார்த்தா அவன் பேசுகிறத நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம், சரிங்களா? அவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குதா? இப்போ ரம்யா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் எவ்வளோ வேலை செஞ்சேனே, என்னை போய் சொல்கிறாங்களே, இது வன்மத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே வச்சுப்போம். நேற்றுக்கு முந்தா நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது ரம்யா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்த ஆட்கள் வேற. அதே ரம்யா பார்வதி குட்டுன்னு ஓடி வந்தாங்க அப்படின்னு உடனே பார்வதியை பார்த்த உடனே பார்வதி பேரை சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என் மைண்டில் பார்வதி நேமே இல்லை, ஆனால் அவள் ஓடி வந்ததை பார்த்து நான் ட்ரிகர் ஆகிட்டேன். அவள் அவ்வளோ அப்படி என்ன உனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படின்னு நான் ட்ரிகர் ஆகிட்டேன். அதனால் பார்வதி பேரை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விக்கல்ஸ் ரம்யா பேரை சொன்னது தப்பு அப்படின்னா பார்வதி பேரை ரம்யா சொன்னது கரெக்டா? நீங்கள் மட்டும் அடுத்தவங்கள குத்தலாம், ஆனால் உங்களை யாராச்சும் குத்துனா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வலி மற்றவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இதை யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதா? இது முதல் முறை நடக்கலை, ஏற்கனவே ஒரு முறை இப்படி தான் வர்ஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யும் பொழுது ரம்யா நிற்கிறாங்க. அப்போ பார்வதி சொன்னாங்க, இந்த சைடும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே ரம்யா பார்வதி பேரை சொல்லிட்டாங்க. நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பாரு அங்கே பாருன்னு சொன்னேன், அதனால நான் உன் பேரை சொல்லிட்டேன். அப்போ உனக்கு சொல்கிறதுக்கு பேர் இல்லை அப்படின்னா நீ டக்குன்னு பார்வதி பேரை சொல்லிடுவேன். பார்வதிகிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் கரெக்டாக விளையாண்டினா என்னையே எதிர்க்கிற தைரியம் உனக்கு இருக்கே அப்படின்லாம் மேடம் ரொம்ப வீராப்பா, ரொம்ப பாம்பே பாஷா மாதிரி, அதான் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், அந்த அளவுக்கு திமிருத்தனவட்டாக பேசியிருப்பீங்க.
இப்போ விக்கல்ஸ் சொன்ன உடனே உங்களுக்கு வலிக்குது, ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்களே, அது எப்படா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு நம்மளை சொல்கிறாங்க, என்ன ஒரு வன்மம். அப்போ ரம்யா மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வருமா வராதா? ஒன்றா இந்த வீட்டுக்குள்ளே ரம்யா இத்தனை நாட்களாக செஞ்சுருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சர் திம்பது. வேறு என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் வெளியில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நான் ஆடின மாதிரி இங்கேயும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதில் வேற காலையில் இவங்களும் பார்வதியும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆனால் பார்வதி வந்து எவ்வளோ கேவலமான ஒரு பெண் அப்படிங்கிறது காலையில் அவங்க பேசின விஷயங்கள்லேருந்தே தெரியுது. இந்த பொண்ணு உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்வதிக்கு, உண்மையாலுமே உனக்கு வந்து கமருதீன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை காட்டுற இடம் இது கிடையாது. வெளியில் போய் நீ பேசி உனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறியோ பண்ணு, அவங்கள நீ கண்டுக்காத, அவங்க என்ன பண்ணுறாங்களோ கண்டுக்காத. இப்போ பார்வதி கமருதீனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் என்னை விட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணு கூட இருந்துக்கிட்டு என்னையே வந்து அவன் என்ன பண்ணுறான், இது பண்ணுறான், என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பொண்ணு கூட அவன் பழகிட்டு இருக்கான், இது கேவலமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னு இவங்க வந்து ரம்யா கிட்ட சொல்ல, வேணும்னு இவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே அவங்க பண்ணுறாங்களாம். அப்படிலாம் கிடையாது, அவங்கள பார்த்து இவங்க தான் வெறுப்பாக வராங்க. என்னை தங்கச்சின்னு சொல்லிட்டான், எப்படி அவனால் அப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால வந்து சொல்ல முடியுமா? என் கூட எப்படியெல்லாம் பழகிட்டு என்னை தங்கச்சின்றான். இந்த வாய் தான் திவாகர் கூட சேர்ந்து கமருதீன் அண்ணே அவன் வந்து என்கிட்ட ட்ரை பண்ணுறான், ஆனால் நான் கமருதீன் அண்ணே அப்படின்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு இதே தங்கச்சி தான் சொல்லிச்சு. அப்போல்லாம் அது தப்பாக தெரியல பார்வதிக்கு. இப்போ கமருதீன் பார்வதி எனக்கு புரியலைங்க. இவங்க எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா அட்டுழியமும் பண்ணுவாங்க, எல்லா அலுட்டாச்சமும் பண்ணுவாங்க, ஆனால் திருப்பி யாராச்சும் இவங்களுக்கு ஒன்று பண்ணால் அது தப்பான். நேற்று இவங்க அரோரா கிட்ட போயிட்டு உங்களுக்கு 3 புருஷன் இருக்கான், நீங்கள் ஒரு கல்யாணமான ஒரு குடும்பத்தை பிரித்து அந்த கணவரை கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் கூட தான் நிறைய பேரை வச்சுருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கேவலமாக இவங்க பேசுவாங்களாமா. கமருதீன் போயிட்டு உங்களுக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்டது தப்பாமா. அப்போ இவங்களுக்கு தான் மானம் இருக்குது, ரோசம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கற்பு இருக்குது, மற்ற பெண்களுக்கெல்லாம் அது கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்விங்க வருதா இல்லையா? இன்னொன்று சொன்னாங்க பாருங்கள், ரம்யா வந்து சொல்கிறாங்க, உனக்கு லவ்னா வந்து நீ போயிட்டு வெளியில் அதை காட்டு, இங்கே காட்டாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பெண் குலத்தின் மாணிக்கம் பார்வதி என்ன தெரியுமா, பெண்கள் குலத்துக்கே ஒரு முன்னோடி எடுத்துக்காட்டுனா பார்வதி. நீங்கள் கண்டிப்பாக பார்வதியை சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதை லவ்னுலாம் சேர்க்க வேணாம், இது வந்து இதை லவ்வுக்குள்ளெல்லாம் அடைக்க வேணாம், இது வேற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ ரம்யா செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பாக போயிடும், வேணாம். என் தம்பி குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது லவ் கிடையாது அப்படின்னா வேற என்ன சொல்ல வரீங்க? இந்த லிவிங் டுகெதரு, இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, இந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கமருதீன் கூட இருக்கா? இதை காதல்னு சொல்ல வேணாமா? அப்போ இது என்னன்னு சொல்கிறது? சொறி, சரங்கு, அரிப்பு அப்படி சொல்லலாமா? காஜி அப்படி சொல்லலாமா? லவ்னு சொன்னாதாங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். லவ்னு இதை சொல்ல வேணாம். அப்போ வந்து இதை அவன் ஒரு பொண்ணோட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் கூடவே அவன் இருக்கணும், அவனை கூப்பிட்டு நெயில் பாலிஷ் போட வைக்கிறது, கால் அமுக்க சொல்கிறது, கையமுக்க சொல்கிறது, தலையமுக்க சொல்கிறது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவனை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, என்னவா ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்கன்ற ஒரு கேள்விங்க இருக்குல்ல. இவங்க ரம்யாவுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரம்யா வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்வைஸ் பண்ணாலும் பார்வதி எங்கே கொண்டு வந்து நிற்கிறாங்க? இதை லவ்னு சொல்லாதீங்க, இதை லவ்னு உள்ளே சேர்க்காதீங்க. இது காலையில் இவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயம். இன்றைக்கி சுத்தமாக கண்டென்ட்டே கிடையாது, ரொம்ப போரிங்காக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திவாகர் வந்து நான் தான் டைட்டில் வினராக வந்திருக்கணும், இவன் மக்கள்லாம் சொல்கிறாங்க என்னை திரும்ப வைல்ட் கார்டில் வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் எல்லா இன்டர்வியூலையும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு காரணம் யார்? சேனலுடைய இந்த டாஸ்க். திவாகர் இந்த ஷோவை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்தாருன்னா உண்மைதான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ திவாகரை நம்ம வெளியில் அனுப்பிட்டோம், அப்போ அதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? டாஸ்க்கை வெறித்தனமாக கொடுத்துருக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து இவன் இல்லைனா என்னடா இங்கே பாடுறா அப்படின்னு மக்கள் மாறுவாங்க. இவனுங்க திவாகரை அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு ஷோவை வந்து படுக வச்சிட்டானுங்க இந்த வாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸே போகலை யாருக்குமே, சில பேருக்கு போகுது, அது வந்து எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில.
ஆனால் ஜெனியூனாக எந்த விதமான ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வியூஸே போல. அப்போ இது என்ன காரணம்? மக்களுக்கு பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, உள்ள கண்டென்ட் இல்லை, சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லை. சண்டை கொண்டு வரது தான் கண்டென்ட் கிடையாது, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வரணும்னு கிடையாது. டாஸ்க் இப்போ ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு, நீயும் பொம்மை நானும் பொம்மை, அந்த மாதிரி ஸ்கூல் டாஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதில் கூட ஏதாச்சும் வந்திருக்கும். இந்த டாஸ்க் எதுக்கு? அந்த டாஸ்க் இது சீசன் 6லேயே ஃபெயிலியர் ஆன டாஸ்க், இதை எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில. சோறு சோப்பு மாப்பு என்னடா இதில் இருக்குது? எல்லாம் தூங்குறானுங்க, வெளியில் ஜாலியாக இருக்கானுங்க, அதுலேயும் வன்மத்தை தான் கொட்டுறானுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொன்னீங்க, ஃபன்னுன்னு சொன்னீங்க, ஒரு இலமும் இல்லை. இதோ இங்கே பாருங்கள், ரம்யா உட்காந்து புலம்புது. ரம்யா இன்னொருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அவங்க ரம்யாவுக்கு வந்து தான் மீது ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கிற பக்குவமே இல்லை. லிட்டரலாக திவாகர் மாதிரி தான். ஸோ ஒரு மயிரும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இன்றைக்கான எபிசோடில் ஒன்றுமே கிடையாது. என்ன வேறு விஷயங்கள் எதனா நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ தான் அந்த வர்ஸ்ட் பர்ஃபார்மர், ஸ்டார் பர்ஃபார்மர் கொடுக்குறாங்க, அதில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தான், இருந்தாலும் தயவுசெய்து இதையும் வந்து ஒரு எஃபெக்ட் எடுத்து நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.